ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Kodak குக்கிங். எங்கள் ஊரில் நடந்த திருவாதிரை விரத சாப்பாடு என்னென்ன பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாமா? திருவாதிரை விரதம்னாவே கணவருக்கு சாமிகிட்ட வேண்டிட்டு விரதம் இருக்கிறது தான். காலம்பர சூரியன் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் சாப்பாடு எதுவும் சாப்பிடாம திருவாதிரை களி இது மாதிரி கிண்டுவாங்க. எங்கள் ஊரில் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க இது மாதிரி கிராண்டாக திருவாதிரை கொண்டாடுவாங்க. அதில் ரொம்பவே முக்கியமானது இந்த திருவாதிரை களி. அரிசி மாவு, வெல்லம், நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு கிண்டிகிட்டே இருப்பாங்க. அல்வா மாதிரி வந்ததுக்கப்புறம் தேங்காய் திருவல் போட்டுட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை திருவாதிரை களி, வாழை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த திருவாதிரை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வர முதல் திருவாதிரை அப்படிங்கிறனால கொஞ்சம் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. இல்லை அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வீட்லேயே சாமி கும்பிட்டு விரதம் விட்டுருவாங்க. நல்லா கிறிஸ்பியான பருப்பு வடை தயாராகிட்டு இருக்கு. இன்னொரு சைடில் 2 பேர் சேர்ந்து இந்த திருவாதிரை களியை கிண்டுறாங்க. கட்டி சேராமல் இதை நல்லா அல்வா மாதிரி கிண்டணும். அதுக்காக தான் 2 பேர் சேர்ந்துட்டு கிண்டிட்டு இருக்காங்க. இங்கேயும் மாஸ்டர் வடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. வடை ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு திருவாதிரை களி நல்லா கிண்டியாச்சு. கடைசியாக தேங்காய் துருவலை போடுறாங்க. உங்கள் ஊரில் திருவாதிரை களி எப்படி கிண்டுவாங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல மொறுன்னு பருப்பு வடை தயாராகிடுச்சு. சூப்பராக மாஸ்டர் எடுத்துட்டாங்க. கடைசியாக திருவாதிரை களிக்கு நெய் சேர்த்துட்டு கிளறி விட்டு ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்போ ஒன்றா என்னென்ன ஐட்டம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது சாம்பார் செஞ்சுருக்காங்க. இன்னொன்று உருளைக்கிழங்கு பீஸ்லாம் போட்டு ஒரு கூட்டு செஞ்சுருக்காங்க. இது ரசம். அடுத்தது எண்ணெய்க்காய் குழம்பு செஞ்சுருக்காங்க. நம்ம புளிக்குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி நிறைய காய் போட்டுட்டு எண்ணெய்க்காய் குழம்பு செஞ்சுருக்காங்க. எண்ணெய்க்காய் அப்படின்னா நாட்டுக்காய் மட்டும் போட்டுட்டு செய்வாங்க. ஆட் நம்பர்ஸில் நாட்டுக்காய் மட்டும் எடுத்துகிட்டு குழம்பு செய்வாங்க, புளிக்குழம்பு. இது சேமியா ஜவ்வரிசி பாயசம் செஞ்சுருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு பிடிச்ச அப்பளம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நான் காமிக்கிறேன். வாழையில் மஞ்சள் சாணி பிள்ளையார் வச்சுருக்காங்க. படியில் நெல் வச்சுட்டு குத்து விளக்கு வச்சுருக்காங்க. விரத சாப்பாடுனால சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிட்ணும். அதனால் வாழையில் நம்ம செஞ்சுருக்க எல்லா ஐட்டமும் வச்சுருப்பாங்க. ஒரு ஐட்டம் கூட மிஸ் பண்ண மாட்டாங்க. உப்புலேருந்து ரசம், பாயாசம் எல்லாமே அதில் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு முதல் திருவாதிரை அப்படிங்கிறனால அவங்கள ஓலைக்கூடையில் வேஷ்டி விரிச்சிட்டு அதில் நிற்க வச்சு அந்த ப்ராசஸ்லாம் பண்ணுவாங்க. சுற்றி போட்டதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு ஆழத்தி எடுத்து எல்லாத்துக்கும் தீபாரத்தினை காமிப்பாங்க. இது வெளியில் எதுக்காக நிற்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக நிலாவை பார்த்து சாமி கும்பிட்டுட்டு தண்ணி இறப்பாங்க. இது ஒவ்வொருத்தரும் பண்ணுவாங்க. ஈவினிங் 6 மணி வரைக்கும் விரதம் இருந்துட்டு நிலாவை பார்த்து இது மாதிரி தண்ணி 3 தடவை இறைச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு இந்த கயிறு கட்டிக்குவாங்க. எல்லாத்துக்குமே மஞ்சள் குங்குமம் இந்த மஞ்சள் கயிறு கொடுப்பாங்க. புதுசாக கல்யாணம் ஆனவங்க உட்பட எல்லாருமே இந்த மஞ்சள் கயிறை கட்டிக்குவாங்க. கணவருக்காக வேண்டிட்டு விரதம் இருந்து செய்கிறது தான் இந்த திருவாதிரை விரதம். கடைசியாக விரதம் இருந்தவங்க ஃபர்ஸ்ட் உட்காந்து சாப்பிடுவாங்க. மற்றவங்க எல்லாம் பரிமாறுவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் சாப்பிடுவாங்க. சாமிக்கு இலையில வச்ச சாப்பாடை எல்லாமே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வைப்பாங்க. அதை எல்லாத்தையுமே சேர்த்து விரதம் விடுவாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி விரதம் விட்டதுக்கப்புறம் மற்ற எல்லாமே பரிமாறும். எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இது மாதிரி தான் எங்கள் ஊரில் திருவாதிரை விரதம் நடக்கும். உங்கள் ஊரில் எப்படி திருவாதிரை விரதம் எப்படி நடக்கும் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.